வேதனையில் தான் இருக்கிறோம் என்று வெளியே சொல்லாமல் வருத்தப்படக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு சார் 100 ரூபா போட்டால் அப்புறம் 500 ரூபா வரும், 500 ரூபா போட்டால் 50,000 ரூபா வரும் என்று சொல்வார்கள். 50,000 ரூபா போட்டீங்கன்னா வேகமா விவேகமா என்றால் இவர்களுக்கு அந்த விவேகத்தில் தான் ஈடுபாடு. இவர்களுக்கு மற்றவர்களை பார்த்தால் ஒரு விதத்தில் சோம்பலாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் அது அவ்வாறு கிடையாது. இந்த தேதியில் இந்த நிமிடத்தில் என்ன டெக்னாலஜி வந்திருக்கிறது? ஹாய் எவ்ரிஒன், அனைவரும் இப்பொழுது 2025 எவ்வாறு இருக்கும் என்பதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். இந்த 2025 வருடம் ஏதாவது நமக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்குமா என்பதில் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த வருடத்தில் 3 கிரக பயிற்சிகள் இருக்கிறது. அதாவது மார்ச் மாதம் கடைசியில் முதலில் சனி பயிற்சி என்பது இடம்பெற இருக்கிறது. பிறகு மே மாதத்தின் நடுப்பகுதியில் ராகு பயிற்சி, ராகுவுடன் சேர்ந்த கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சியும் இடம்பெறவிருக்கிறது. முதலில் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனீஸ்வர கிரகம் இப்பொழுது மீனராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். மீனராசியில் இருக்கக்கூடிய இந்த ராகு என்ற கிரகம் எதிர் திசையில் கும்பராசியை நோக்கி வரவிருக்கிறார். இந்த பக்கம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய இந்த கேது என்ற கிரகம் சிம்ம ராசிக்கு வர இருக்கிறார். பிறகு குரு பயிற்சியின் பொழுது இது நாள் வரை ரிஷபராசியில் ஜென்ம குருவாக இருந்த குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து தனது சொந்த வீட்டை, அதாவது தனுர் ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். இந்த பயிற்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கத்தை கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுது நாம் விரிவாக காண இருக்கிறோம். மிதுன ராசி ராசியாதிபதி புதன், புத்திகாரகன் என்று புதனைத்தான் சொல்லப்படுவதுண்டு. பொதுவாகவே மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக நாம் இவர்களை பார்க்க முடியும். அதாவது இவர்களை பற்றி நாம் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் வேகமா விவேகமா என்றால் இவர்களுக்கு அந்த விவேகத்தில் தான் ஈடுபாடு என்பது அதிகமாக இருக்கும். வித்யா காரகன் என்று இந்த புதனைத்தான் சொல்லப்படுவதுண்டு. அதாவது வித்தைகளுக்கு அதிபதியாக வரக்கூடிய இந்த புதனை குவிக் சில்வர் என்று ஆங்கிலத்தில், அதாவது மெர்க்குரி என்று அழைப்பார்கள். எங்கு வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் ஒரு இடத்தில் இவர்கள் இருப்பார்கள். The Mercury is a planet which takes the advantage of the shape. புது கான்செப்ட், புது ஐடியாஸ், நோவல் டெக்னாலஜி, மிகவும் பிரிஸ்காகவும் சுறுசுறுப்பாகவும் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த தேதியில் இந்த நிமிடத்தில் என்ன டெக்னாலஜி வந்திருக்கிறது, அதில் அபிவிருத்தியான விஷயங்கள் என்ன, அதனை எவ்வாறு நாம் லாபகமாக உபயோகித்து கொள்ள வேண்டும் என்பதில் இவர்கள் மிகவும் வேகமாகவும் விவேகமாகவும் இருப்பார்கள். இவர்களுக்கு மற்றவர்களை பார்த்தால் ஒரு விதத்தில் சோம்பலாக இருப்பது போல் தோன்றும். ஆனால் அது அவ்வாறு கிடையாது. இதன் காரணம் இவர்களுடைய வேகம் என்பது அதிகம். இவர்களுக்கு தன்மானம் உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இவர்களுக்கு ஒரு அவமானம் அல்லது தோல்வி ஏதாவது ஒரு இடத்தில் நேருகிறது என்றால் இவர்களுக்கு சண்டைகளில் போராட்டங்களில் ஈடுபாடு கிடையாது. அமைதியாக அந்த இடத்தை விட்டு போய்விடுவார்கள். பிறகு எவ்வளவு கொடுத்தாலும், கோடி கோடியாக கொடுத்தாலும் அந்த விஷயத்துக்குள் இவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள். எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை இவர்கள் படித்து கொண்டும் தங்களை மெருகேற்றி கொண்டும் இருப்பார்கள். இவர்களுக்கு இந்த கிரக பயிற்சிகள் 2025 வருடம் என்ன சொல்கிறது? முதலில் செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் வரை 2ஆம் வீட்டில் சஞ்சாரம். செவ்வாய் நீசம் என்று மட்டும் நாம் மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இங்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் 2ஆம் வீட்டில் வருவதனால் இவர்களுக்கு வராது என்று நினைத்த பணம் வரும். முழுவதுமாக வரவில்லை என்றாலும் ஒரு 100 ரூபாய் வர வேண்டிய இடத்தில் ஒரு 20, ஒரு 30, ஒரு 40 என்று பிட்டாக வரும்.
வரக்கூடிய வருமானத்தை இவர்கள் எடுத்து வைத்துக் கொள்வது புத்திசாலித்தனம். லாபஸ்தானாதிபதி நீசம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீச வக்ரம் என்பதும் ஏற்படுகிறது. நீச வக்ரம் என்பது இவர்களுக்கு உச்சபலமாக அமைவதனால் இந்த செவ்வாய் பயிற்சி இவர்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ராசியில் குரு சஞ்சாரம், அதனால் இவர்களுக்கு ஜென்மகுரு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஜென்மகுரு நம்மை என்ன செய்ய போகும் என்றால், ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மை வழிநடத்தும், நம்மை திருத்தும். இந்த குரு என்பவர் நமக்கு நம் தொழில் சார்ந்தோ துறை சார்ந்த விஷயங்களிலோ ஒரு குரு என்பவர் கிடைப்பார். அவர் நம்மை வழி நடத்துவார். நாம் எங்கே தவறு செய்கிறோம் என்று இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போவதற்கும் ஒரு கூகுள் மேப்பை வைத்துக்கொண்டு ஒரு இடத்திற்கு போவதற்கும் நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. கூகுள் மேப் நமக்கு ஒரு குரு போல் செயல்படும் பொழுது நாம் எளிதாக அந்த இடத்துக்கு சென்று அடைந்து விடலாம். இதுபோல் நம்மை வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் எளிதாக நமக்கு வந்து நம்மை வழிநடத்துவார். இதனால் நாம் கொஞ்சம் பொருள் விரயம், கொஞ்சம் நேரம் விரயம் என்று எடுத்துக்கொண்டாலும் ஒரு தங்க மோதிரத்துக்கு ஒரு அழகிய வடிவம் கிடைப்பதற்கு முன்பு எவ்வாறு அது கொஞ்சம் சித்திரவதை படுகிறதோ அதேபோல் நாமும் மேலோட்டமாக சில இடையூறுகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். இங்கே குறிப்பாக தெரியாத நபர்களுடன் நாம் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் செய்வது, சார் 100 ரூபா போட்டால் அப்புறம் 500 ரூபா வரும், 500 ரூபா போட்டால் 50,000 ரூபா வரும் என்று சொல்வார்கள். 50,000 ரூபா போட்டிங்கன்னா முழுவதும் காணாமல் போய்விடும். பிறகு அந்த நபர் எங்கே போனார் என்றும் நமக்கு தெரியாது, திரும்பி வருமா என்றும் நமக்கு தெரியாது. இது நாள் வரை 12ஆம் வீட்டில் இருந்த குரு என்பவர் இவர்களுக்கு நிறைய விஷயங்களை கொடுத்தார். ஆனால் எதுவும் இவர்களது கையில் வரவில்லை. நிறைய மிதுனராசிக்காரர்கள் இன்னும் அந்த கடன் பிரச்சனை, ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை, உத்தியோகமாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் வாய்ப்புகள் வருகிறது. ஆனால் அதற்குண்டான பேமெண்ட் எங்களுக்கு வரவில்லை. இதனால் நாங்கள் கொடுக்க வேண்டிய இடத்தில் மட்டும் கராராக வந்து எங்களிடம் கேட்டு வாங்குகிறார்கள். நாங்கள் வெளியிலிருந்து கடன் வாங்க வேண்டியிருக்கிறது, கிரெடிட் கார்டில் வாங்க வேண்டியிருக்கிறது, ஏதோ ஸ்பீடு வட்டி என்று சொல்கிறார்கள். இவ்வாறெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது. இல்லை என்றால் வீட்டு வாசலில் கடன் கொடுத்த நபர் வந்து நிற்கும் பொழுது குடும்பத்துக்குள் எங்களுக்கு ஒரு தோல்வி, அவமானம் ஏற்படுகிறது. இதனை மறைத்து கொள்வதற்காக நாங்கள் பலவிதமான சுமைகளுடன் இரவு நேரத்தில் தூங்க முடியாமல் வேதனையில் தான் இருக்கிறோம் என்று வெளியே சொல்லாமல் வருத்தப்படக்கூடிய இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஒரு குட் நியூஸ் என்னவென்றால், 10ஆம் இடத்தில் சனி பகவான் இந்த வருடம் வந்து அமர்கிறார். 10இல் சனி பகவான் அமரும் பொழுது சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பதும், 10ஆம் பாவத்தில் ஒரு பாவ கிரகமாவது அமர வேண்டும் என்ற ஜோதிட விதியின் பிரகாரம் பிரமாதமாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், அபிவிருத்தி என்பது இவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். மேலும் பாக்கியஸ்தானத்தில் ராகு வந்து அமர்கிறார். இவர் எங்களது பாக்கியங்களை தடுப்பாரா என்ற ஒரு கேள்வி வேண்டாம். ஏனென்றால் பாக்கியஸ்தானத்தில் அமரக்கூடிய ராகுவை குரு பார்க்க இருப்பதனால் இது குரு சண்டாள யோகமாக வந்து இதன் தீமையான பலன்கள் முழுவதுமாக வடிகட்டப்படவிட்டு, இதன் தீமையான பலன்கள் முழுவதுமாக ஃபில்டர் செய்யப்பட்டு அனுகூலமான பலன்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. அதாவது ஒரு திருமணம் செய்கிறோம், அல்லது ஒரு வாகனம் வாங்குகிறோம், அல்லது வீடு கட்டுகிறோம், அல்லது ஊரில் இருக்கக்கூடிய பழைய விஷயங்களை புதுப்பித்து கொடுக்கிறோம், நமது தந்தைக்கு ஒரு அபிவிருத்தி என்பது ஏற்படுகிறது. இவை அனைத்துமே பாக்கியங்களாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் இப்பொழுது 3ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு வருவதும் இவர்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இதன் காரணம் 4ஆம் வீடு என்பது வீடு, வாகனம், மனை, மாத்துர் ஸ்தானம். அது இதனால் வரை வீடு, வாகனம், மனை மற்றும் அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதோ ஒரு நெருடல் என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. வீட்டில் ஏதாவது ஒரு ரிப்பேர் வந்து கொண்டுதான் இருக்கிறது. எவ்வளவு தூரம் போராடினாலும் அந்த வாகனத்தில் ஒரு
திருப்தியற்ற ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுதுதான் அந்த வாகனத்தில் பேட்டரி டவுன் ஆகிவிடும். இதனால் ஒரு வாடகை வாகனத்தில் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். வயதை அனுசரித்து அவரவர் தாயாருக்கு உடல்நிலை அல்லது உத்தியோகம் அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களில் வரக்கூடிய ஒரு நெருக்கம் அல்லது ஒரு இறுக்கம் என்பதும் மனதளவில் இவர்களுக்கு சிறு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. இனி முயற்சி ஸ்தானத்தில், வெற்றி ஸ்தானத்தில் கேது பகவான் வந்து அமரும் பொழுது இவர்களது முயற்சிகளின் வேகம் என்பது பலவிதமாக இவர்களுக்கு அனுகூலம் கொடுக்கக்கூடிய விதங்களில் ஏற்படும். இப்பொழுது இந்த சனி பெயர்ச்சி என்பதும் ராகு பெயர்ச்சி என்பதும் கேது பெயர்ச்சி என்பதும் பூரணமாக வருத்தப்படக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு குட் நியூஸாக வந்து அமர்கிறது. 7ஆம் வீட்டை குரு பார்ப்பதனால் இது நாள் வரை திருமணத்துக்காக காத்து கொண்டிருந்தேன் சார், இப்பொழுது நான் விரும்பிய அந்த மணமகன் அந்த மணமகள் வந்து விட்டார்கள் என்று இவர்கள் அதற்குண்டான வேலைகளில் இறங்கி விடுவார்கள். புத்திரஸ்தானத்திற்கு குரு பார்வை என்பதனால் குழந்தைகளுக்காக காத்திருந்தக்கூடிய நபர்களுக்கு வைத்தியம் மற்றும் ஆன்மீகம் மற்றும் பரிகாரங்கள் மற்றும் ட்ரீட்மெண்ட் மூலம் புத்திரபாக்கியம் என்பது ஏற்படும். வயதை அனுசரித்து அந்த குழந்தைகளுக்கும் அபிவிருத்தி என்பது ஏற்படும், பாக்கியம் என்பது ஏற்படும். எனவே ராகு பயிற்சி, கேது பயிற்சி, சனி பயிற்சி இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வருகிறது. இந்த குரு பயிற்சி என்ற ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன இடையூறுகள் கொடுக்கும். இருந்தாலும் குரு என்பவர் ஒரு வாத்தியார் என்பவர் நம்மை தண்டிக்க மாட்டார், நம்மை கண்டிப்பார். நம்மளை கண்டிப்பது என்பது நம்மளை நல்வழிப்படுத்துவதற்கு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பரிகாரம் என்று வரும் பொழுது வியாழக்கிழமைகளில் இவர்கள் மகான்கள் வழிபாடு, ஜீவ சமாதி வழிபாடு, அவரவர் விருப்பப்பட்ட மகான்கள், அதாவது அது ராகவேந்திரராக இருக்கலாம், ராமானுஜராக இருக்கலாம், ரமண மகரிஷியாக இருக்கலாம், அல்லது சாய்பாபா வழிபாடாக இருக்கலாம், மேலும் நவக்கிரகங்களில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடாக இருக்கலாம். வியாழக்கிழமைகளில் இவர்கள் சைவ உணவு எடுத்துக்கொண்டு அல்லது இவர்களால் முடிந்தால் விரதம் இருந்து, இவர்களது உடல் ஒத்துழைத்தால் விரதம் இருந்து மகான்கள் வழிபாடு செய்வதன் மூலம் ஒரு நல்ல ஏற்றத்தை இவர்கள் கண்டிப்பாக பெற முடியும். வாழ்த்துக்கள்.